கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் தூங்கும் முன்பாக கேளுங்கள். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த மாசத்திலே கடைசி நாளிலே நம்ம ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு மாசமும் புதிய மாசத்துக்காக வாக்குத்தத்தங்களோடு நாம் தொடங்குகிறோம். மாசம் முடிவிலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தான் நமக்கு பாதுகாப்பு, நமக்கு அடைக்கலம். அவர் மட்டும் நம்ம கூட இருந்தாலே போதும். ஏன்னா அந்த கடைசி காலத்திலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எந்த ஆவியும் நம்பாமல். அப்ப பரிசுத்த வேதாந்தத்தில் நமக்கு நிறைய வசனங்கள் எழுதி தந்துட்டார். நம்ம இந்த கடைசி காலத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போறோமா, இல்லை சொந்தக்காரனை நம்பி, இல்லை ஃப்ரெண்டை நம்பி, யாரை நம்பி ஏமாந்து போயிடும்? எல்லாரும் கடைசி வரைய கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. நமக்கு ஜீவனை தந்த ஜீவாதிபதி நம்ம கூடையே இருக்கிறவர். அவர் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் செய்தார். 31 நாள் நம்மளை எப்படி கவனிக்கிறார். சில குடும்பத்திலே கடனில் கஷ்டப்படுறாங்க. என் வாழ்க்கையில் நான்லாம் கடனில் கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கடனுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுதான் காரணம் என்பதை தெரிந்து கொண்டேன். குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வந்துச்சு, சொந்த வீடை ஏன் விற்றேன், நகையை ஏன் விற்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தேன். நான் ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்போ நைட் நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவாய். என்னை நீங்க தான்ப்பா பாதுகாக்கிறீங்க. அது நம்ம எப்போதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்க எந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, ஏன்னா பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. வீட்டில் பல தேவைகள் உண்டு, குடும்பத்தில் பல காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைக்கு நடுவில் ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. கேஸ் தட்டுப்பாடாகுது, பெட்ரோல் தட்டுப்பாடாகுது, சில கடைகள் அடைக்கப்பட்டிருக்கு, சில தேசத்துக்குள்ள யுத்தம் நடக்கு, சமாதானம் இல்லை, அடுத்தாப்புல என்ன நடக்கும் தெரியல, எலெக்ஷன் வருது. இது கூட இல்லை, பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க, எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்கிறாங்க, நல்ல வெயில் அடிக்கி. இது எல்லாமே நடக்கு. கொடுக்கப்பட்ட காலத்திலே நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரவு நேரத்திலே நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா நன்றி செலுத்துவோம். போதும். நாளைக்கு புதிய மாசத்துக்காக தேவன் பார்த்து கொள்வார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும். அவருக்கு தெரியும். நாளைக்கு நாளை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்வோம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். எல்லா காரியத்தையும் வாசல் திறந்து நமக்கு என்ன வேணுமோ கடைசி வரைய நமக்கு போஷிப்பார். இந்த மாசத்திலே லெந்து காலத்திலே இரவும் பகலுமாக ஜெபித்த குடும்பங்கள் உண்டு. இரவும் பகலுமாக வேதத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். இணைந்துள்ள குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபவாசத்தோடு உண்மையிலே யாரெல்லாம் இருந்து கேட்டீங்களோ கர்த்தரே ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலே பெரிய வெள்ளிக்கிழமை இருக்கு, ஈஸ்டர் இருக்கு. எல்லா காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதிய மாசத்துக்காக வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒருமனப்பட்டு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை பாதுகாத்து எங்களை பத்திரமா பராமரிக்கிறீங்கப்பா. அதை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் எத்தனையோ சூழ்நிலை, உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, பல கஷ்டத்தின் மத்தியிலே கடந்து வந்தாங்கப்பா. எத்தனையோ சூழ்நிலை பலவீனத்தோடு வியாதியோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபித்த காரியங்கள் உண்டுப்பா. எங்களை வெட்கப்படுத்தலை, எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாத்து கொண்டீங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இரவணத்தில் இணைந்துக்கிற குடும்பங்கள் விசேஷமாக இருதயத்துக்குள்ள என்ன பாரத்தோடு இருக்கிறாங்களோ
அந்த பாரத்தை எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம்ப்பா. எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான்ப்பா கரம் பிடித்து உங்கள் பிள்ளைகளை எக்ஸாம் எழுதுறதுக்கு எல்லா விதமான வாசல் திறந்து கொடுத்தீங்க. நல்ல பாஸ் ஆகணும்ப்பா, நல்ல மதிப்பெண் எடுக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் போகிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரை ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட் நேரத்தில் பல இடத்துல இருந்து ஜெபிக்கிறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எந்த இடத்துல இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறப்பா. குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து வேலையடைத்து மறுபடியும் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்திலே அப்பா கற்பத்தினிக்கா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. இந்த வருஷத்திலே எந்தெந்த தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கி 2 மடங்கு ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்கா நன்றி. டெலிவரி போகிற குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பத்துக்குள்ள எந்த சூழ்நிலையில பிரிவினை, பிரிந்து போய் பலவிதமான பாவ அடிமைலக்கங்களோ அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து புதிய மாசத்துக்குள்ளே அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை அழைத்து கொண்டு போங்கப்பா. யாரெல்லாம் சிலுவை தியானம் கேட்டு அப்பா மனம் திரும்பி என்னோட சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு 100க்கு 100 அப்பா கர்த்தர் விடுதலை செய்து இந்த வருஷத்துல சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ள பரலோகத்தில் தேவன் மனம் இறங்கணும்ப்பா. என்னோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ அந்த குறைகள் எல்லாம் மன்னிச்சுருங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் டிரைவிங் லைனில் இருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு சிறப்பான ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் புறப்பட்டு போங்க. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறாங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா தடைகளும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலை அடைத்து ஆசுடுங்க. உங்க நாமம் மட்டும் விடட்டும். உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி விடுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புதிய மாசத்துல வாக்குத்தத்தங்களோடு தேவன் உங்களோடு பேசுவார். எனக்கு ஜெபித்துக் God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.